பார்க்க போற டாபிக் என்ன சொன்னா தனி வட்டி. சரிங்களா? ஸோ இதில் முக்கியமாக பேசிக்காக ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான். சரிங்களா? அது உங்களுக்கு தெரிஞ்சாவே இந்த சாப்டர் ஃபுல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதாவது தனி வட்டி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐன்னு சொல்லுவோம் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா PNR by 100. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இதில் P அப்படிங்கிறது பிரின்சிபல், அதாவது அசல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது ஆண்டுகள். சரிங்களா? இயர்ல போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? அதாவது வட்டி வீதம். ஸோ அதான், அவ்வளோதான். ஸோ இந்த மூணும் சம்ஸில் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்பாங்க. அல்லது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இதில் ஏதாவது 2 டேட்டா மட்டும் கொடுத்துட்டு மீதி இருக்க ஒரு டேட்டா வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம டைரெக்டாக வந்து சம்முக்கு போவோம். ஸோ இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? SI is equal to PNR by 100 அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபார்முலா. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் எழுதிக்கோங்க. அசல் ரூபாய் 15,000. 15,000த்திற்கு 10% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு? சரிங்களா? ஸோ நமக்கு ஃபார்முலா எல்லாத்துக்கும் தெரியும். SI is equal to PNR by 100. ஸோ இந்த சம்மில் P அப்படிங்கிறது பிரின்சிபல். அசல் வந்து பார்த்தீங்கன்னா 15,000. N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஸோ 3 ஆண்டுகள். R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஸோ இது அப்படியே அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு இங்கே என்ன கேட்டிருக்கான்? மொத்த தொகை தான் கேட்டிருக்கான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்கல. அப்போ கிடைக்கிற ஆன்சர் கூட நீங்கள் என்ன பண்ணணும்? அசலை வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? அதான் வந்து மொத்த தொகைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது P வந்து 15,000, N 3, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10. ஸோ டிவைட் பை 100. ஸோ கேன்சல் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு முடிஞ்சது. சரிங்களா? 1500 into 3. அப்போ வந்து 500 வரும். சரிங்களா? ஸோ 1500 into 3 வந்ததுன்னா 4,500. ஸோ நமக்கு என்ன மொத்த தொகை வந்து கேட்டிருக்கிறதுனால அசல் கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ 15,000 நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 5 9. ஸோ அப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து 19,500. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இங்கே கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த 4,500 அப்படி எழுதிக்கலாம். ஸோ இங்கே மொத்த தொகை கேட்டதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? அசல் கூட ஆட் பண்ணி எழுதுறோம். சரிங்களா? ஸோ இதான் ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம். சரிங்களா? இதில் யாராவது டவுட் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் சம் எழுதிக்கோங்க. நீங்களே ஆன்சர் சொல்லுங்க. ரூபாய் 12,000க்கு 12% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி எவ்வளவு?
Option A 4,500, option B 4,300, option C 4,320, option D 4,400. So answer சொல்லுங்க இங்கிலீஷ். ஃபார்முலா வந்து PNR by 100 equal to SI. ஸோ சம்மில் நமக்கு வெறும் SI மட்டும் தான் கேட்டிருக்காங்க, அதனால ஈஸியாக நீங்கள் டேரெக்டாக SI மட்டும் எழுதுனா போதும். ஸோ அவ்வளோதான், சரிங்களா? 12,000 போட்டு டேரெக்டாக நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபார்முலா டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இங்கே வேறு எதுவுமே நீங்கள் பெருசாக இதில் புதுசாக எதுவும் பண்ண போகிறதில்ல, சரிங்களா? நெக்ஸ்ட்டு, சரிங்களா? அதாவது கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2.5 அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம் 5/2 மாற்றி நம்ம டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து, சரிங்களா? ஸோ அதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது 4th சம் எழுதிக்கோங்க. இரண்டாயிரத்திற்கு 10% வட்டி வீதத்தில் 73 நாட்களுக்கு கிடைக்கும் வட்டியை காண்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் பொறுத்த வரைக்கும் வெறும் வட்டி வீதம்னு கொடுப்பாங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம், சரிங்களா? அதாவது கூட்டு வட்டின்னு பார்ப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி அப்படின்னா அந்த சம்மில் உங்களுக்கு என்னது கூட்டு வட்டின்னு தனியாக மென்ஷன் ஆயிருக்கும். ஆனால் நார்மலாக வட்டி வீதம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே என்ன பண்ணலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? அப்போ எதுவுமே கொடுக்கலன்னா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கண்டிப்பாக அவங்க கூட்டு வட்டின்னு மென்ஷன் ஆயிருக்கும், கூட்டு வட்டி காண்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கும், சரிங்களா? நார்மல் வட்டி அப்படின்னாவே நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், சரிங்களா? அதில் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ 73 நாட்களுக்குன்னு கொடுத்துருக்கான், சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்னா இதை நம்ம ஆண்டுக்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ 73 நாட்கள் ஆண்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, டிவைட் பை ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ 365 நாட்கள். ஸோ அப்போ டிவைட் பை 365 நீங்கள் வந்து போடணும். ஸோ அப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஆண்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 73 டிவைட் பை 365 அப்படின்னு போடலாம், சரிங்களா? ஸோ இதை நம்ம 73 டிவைட் பை 365 இவ்வளோ பெரிய நம்பராக வச்சுட்டு இதை நம்ம கேன்சல் பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு 1/5 வரும், சரிங்களா? 1/5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி வரும். ஒரு டைம் இது 5 டைம் வரும், சரிங்களா? அடிச்சு போட்டிங்கன்னா. ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணலாம் ஃபார்முலா, சரிங்களா? அப்போ PNR by 100 தான் உங்களுக்கு ஃபார்முலான்னு தெரியும். ஸோ P வந்து 2000 பிரின்சிபல், அசல் வந்து 2000, அடுத்தது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1/5, சரிங்களா? இன்டூ வட்டி வீதம் வந்து 10% இன்டூ 100, சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதுக்கு இது கேன்சல் ஆகிடும். ஸோ இதை அடிச்சா 2 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு 40 அப்படிங்கிறத ஆன்சர். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 40. புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? ஸோ அடுத்த சம் எழுதிக்கோங்க. 2000 12% 5 மாதங்கள். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் 100 வந்திருக்குங்களா?
100 வந்தா கரெக்ட். ஸோ அது டேரெக்டாக தான் நீங்கள் இதை மட்டும் என்ன பண்ணுறீங்க, வருடங்களுக்கு மாற்றிக்கிறீங்க. அப்போ 5/12 போட்டு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். 2000 இன்டூ 5/12 இன்டூ 12/100 சரிங்களா. ஸோ இதை டேரெக்டாக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா. ஸோ இந்த 12 கேன்சல் ஆகிடும், இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடும். ஸோ இன்டூ 100 சரிங்களா. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை எவ்வளோ சிம்பிளிஃபையாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி கொடுங்க. எவ்வளோலாம் அடிக்க முடியுமோ அவ்வளோலாம் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ இல்லைன்னா நீங்கள் எல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே இருக்கலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப லென்த்தி நம்பராக போகும். ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ரொசீஜர் ரொம்ப பெரிய ப்ரொசீஜராக போகும். ஸோ அதனால் ஈஸியாக உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ உங்களுக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மல்டிப்ளை அல்லது டிவிஷனுக்கு போங்க சரிங்களா. ஓகே, ஸோ நமக்கு என்னென்னா 800 ரூபா இருக்கு. அது வந்து 3 வருஷத்துல வட்டி விதத்துல எந்த வட்டி விதம் கொடுக்கல, அந்த வட்டி விதத்துல 920 மாறுது. அதே தொகை வந்து பாத்தீங்கன்னா வட்டி விதத்தில் 3% நீங்க ஆல்ரெடி கொடுத்துற வட்டி விதத்தை விட 3% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்போது எவ்வளவு மொத்த தொகை கிடைக்கும் அப்படிங்கறதா இங்க நமக்கு. ஸோ அப்ப இங்க என்ன கொடுக்கல, வட்டி வீதம் கொடுக்கல, ஆனா மொத்த தொகையை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலால இருந்து ஃபர்ஸ்ட் வட்டி வீதம் கண்டுபிடிச்சிட்டு அந்த வட்டி வீதத்து கூட 3% ஆட் பண்ணி மறுபடியும் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அதாவது நமக்கு PNR/100 தான் SI அப்படின்னு சொல்லி தெரியும். பட் இங்க கொடுத்திருக்கிறது மொத்த தொகை. அப்ப P மைனஸ் உங்களுக்கு மொத்த தொகையை போட்டீங்கன்னா சரிங்களா, மொத்த தொகை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், பெரிய நம்பர் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதனால மொத்த தொகையில இருந்து P கழிச்சிங்களா உங்களுக்கு SI கிடைக்கும். ஸோ அப்போ மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்கான், 920 கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் வந்து 800, இது கழிச்சிங்கன்னா 120 தான் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குன்னு 120 ரூபா கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இதுக்கு பிரின்சிபல் வந்து 800, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 சரிங்களா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியல சரிங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 120 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், ஆர் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ ஆர் இந்த பக்கம் வச்சுட்டு பேலன்ஸ்ல இந்த பக்கம் நீங்க கொண்டு வரலாம் சரிங்களா. அப்போ ஆர் ஈக்குவல் டு 120, கீழே இருக்கிறது வந்து மேலே போயிடும் 100. ஸோ இங்க இருக்க மேலே இருக்கிற 800 இன்டூ 3 என்னது கீழே வந்துடும் சரிங்களா, இன்டூ 3. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆர் சரிங்களா. ஸோ இதுக்கு நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எவ்வளோ ஆன்சர் வருதுன்னா கேன்சல் ஆகிடும். 4 டைம்ஸ் 4 12 40 டைம் வரும். ஸோ 8 5 40, ஸோ 5. ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு 5% அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இதுக்கு சரிங்களா. இது வரைக்கும் இருக்கிற அந்த தனி வட்டி வீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5% அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது கூட தான் என்ன பண்றாங்க, 3% வட்டி வீதத்தை நம்ம என்ன பண்றாங்க அதிகரித்தால், அப்போ 3% அதிகரிக்கிறாங்க. அப்போ 5 கூட 3 ஆட் பண்ண என்னது 8%. ஸோ அப்போ புது வட்டி வீதம் என்னன்னா நமக்கு 8%. ஸோ இந்த வட்டி விதத்துல நமக்கு கிடைக்கிற மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே இன்ட்ரெஸ்ட், அதே பிரின்சிபல் தான், அதாவது அசல் தான். நமக்கு வட்டி வீதம் மட்டும் மாறுது சரிங்களா. ஓகே, ஆண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான், வேற எதுவுமே மாறல சரிங்களா. அப்போ 800 இன்டூ 3 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8/100 ஈக்குவல் டு SI இதுதான் சரிங்களா. ஸோ நம்ம அடிச்சோம்னா டேரக்டாக அடிச்சுக்கலாம். 8 3 24, 24 இன்ட்டு 8 சரிங்களா. 24 இன்ட்டு 8 போட்டா 8 32 2 மீதி 3, ஸோ 16 19 வரும் சரிங்களா. அப்போ 192. ஸோ இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு 192 கிடைச்சிருக்கு. பட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 800 கூட நீங்கள் இந்த 192 ஆட் பண்ணும். அப்போ 800 + 192, நமக்கு ஆன்சர் என்னன்னா 992 வரும் சரிங்களா. ஸோ லாஸ்ட் சம் மாதிரியே தான் அந்த சிம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க சரிங்களா. நம்பர்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கு பெருசா. ஸோ இயர் கூட அதே 3 இயர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ 4% வந்து ஜாஸ்தியாக இருக்கு இங்கே. ஸோ அப்போ இங்கே கிடைக்கிற மாறும் தொகைனா மொத்த தொகை தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் போட்டு சொல்லுங்க எனக்கு.
6 1/2னா 6.5 6.5 வந்தா கரெக்ட். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 வந்தா கரெக்ட். சிக்ஸ் 6.5 கூட நீங்கள் என்ன பண்ணணும், 4 வந்து ஆட் பண்ணணும். இப்போ புது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து 6.5 + 4 சரிங்களா? அப்போ 10.5%. இந்த 10.5% தான் நீங்கள் அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 800 × 3 × 10.5 ஹோல் டிவைட் பை 100. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு டோட்டல் ஆன்சர் என்ன வருங்க, 1052 வரும். ஸோ இது சிம்பிள் தான் சரிங்களா? வெறும் என்னது வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, நம்ம ஆண்டு மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி சம்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம், இங்கே வந்து ஆண்டு கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. SI தான் இது கொடுத்துட்டாங்க சரிங்களா? 1080ன்ட்டு, P வந்து 3000, N வந்து தான் நம்ம என்னதை கண்டுபிடிக்க போகிறோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. 3000 நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து தெரியல சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 டிவைட் பை 100 ஈக்குவல் டு 1080. ஸோ இதை அப்படி டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 1080 × 100 கீழே 3000 × 12. இதுதான் நமக்கு n நம்பர் ஆஃப் இயர்ஸ் சரிங்களா? ஸோ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் சரிங்களா? மூணால் அடிச்சோம்னா 3 9 6 18 வரும். 12 அடிச்சா 3. ஸோ 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் சரிங்களா? ஓகே. ஸோ சம் எழுதிக்கோங்க. 4 ஆண்டுகளில் 8% வட்டி வீதத்தில் எந்த தொகையானது ரூபாய் 660 என மாறும். 660ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்து தான் சரிங்களா? ஸோ ஏ வந்து 500, பி வந்து 550, சி வந்து 450, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா 475. ஸோ இதில் வந்து என்னது, அசல் வந்து கண்டுபிடிக்கணும். எந்த தொகை அப்படின்னா அசல் தான் சரிங்களா? ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8 சரிங்களா? 8% கொடுத்துருக்காங்க, டிவைட் பை 100 சரிங்களா? ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்னது கண்டுபிடிக்கணும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கண்டுபிடிக்கணும்னா என்ன, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துருக்காங்களா? அப்போ மொத்த தொகை 660லிருந்து பிரின்சிபல் இந்த பி வந்து கழிக்கும் போது உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருங்களா? அதாவது இங்கே வந்து SI
plus p equal to 660 நம்ம சொல்றோம். நமக்கு வெறும் SI மட்டும் தேவை. அப்ப என்னது இந்த பக்கம் போனா நமக்கு மைனஸ் ஆயிடுங்களா, பிளஸ் வந்து இந்த பக்கம் போது மைனஸ் ஆயிடும். அப்ப 660 மைனஸ் p. அப்ப SI is equal to 660 minus p. ஸோ அதான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து p வந்து உங்களுக்கு கிடைக்குதா, அதுதான் வந்து உங்களுக்கு இந்த தொகை. சரிங்களா? ஓகே, நம்ம சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 32 32 p வரும். ஸோ இது வந்து நீங்க இந்த 100 வந்து இங்க என்ன பண்ணலாம், இங்க வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ப 660 minus p into 100. ஓகேவா? ஓகே, மல்டிப்ளை பண்ணும்போது 32 p equal to உள்ள மல்டிப்ளை பண்ணா 2 0 ஆட் ஆயிரும். இது வந்து 100 p பண்ணுமா? சரிங்களா? இந்த 100 வந்து இந்த பக்கம் போய் கொண்டு வந்தா உங்களுக்கு பிளஸ் ஆயிடும். சரிங்களா? மைனஸா இருக்கிற இந்த பக்கம் வந்து பிளஸ் ஆயிடும். ஸோ அப்ப நமக்கு 32 p plus 100 p equal to 66000. அப்ப 132 p equal to 66000. அப்ப p மட்டும் என்ன அப்படிங்கிறது நான் ஆன்சர். சரிங்களா? அப்ப p is equal to 66000 divided by 132. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? நமக்கு அடிச்சோம்னா 2 டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதை அடிச்சா இது 1, இது 2 டைம்ஸ் வரும். சரிங்களா? மறுபடியும் இந்த 1000 divided by 2 வரும். ஸோ இதை அடிச்சா நமக்கு 500. சரிங்களா? ஸோ இந்த ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். புரிஞ்சுதுங்களா என்ன பண்ணியிருக்கேன்ட்டு? ஸோ இந்த சம்ல பொறுத்த வரைக்கும் ஒரு அமௌண்ட் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 3 இயர்ஸ்ல 725 மாறுது. அதே மாதிரி 4 இயர்ஸ்ல 800 மாறுது. சரிங்களா? அப்படின்னா அந்த தொகை என்ன? ஸோ இதுல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல, நமக்கு பிரின்சிபலும் கொடுக்கல. சரிங்களா? அப்ப இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்கானா, இங்க நோட் பண்ணும் 3 ஆண்டுகள், அடுத்தது என்ன சொல்லியிருக்கான் 4 ஆண்டுகள். அப்ப அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ். சரிங்களா? அப்ப 3க்கு அப்புறம் 4. ஸோ அப்ப இந்த ரெண்டையும் கழிச்சீங்கன்னா, அதாவது 725யும் 800யும் கழிச்சீங்கன்னா 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது 3வது ஆண்டுல இருந்து 4வது ஆண்டுக்கு இடையில இருக்க அந்த 1 இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஒரு வருடத்திற்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 800 minus 725, so which is equal to 75. சரிங்களா? அப்ப ஒரு வருஷத்துக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிருச்சு. அடுத்தது இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 3 ஆண்டுகளுக்கு கொடுத்திருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு இயருக்கு என்ன 75 ரூபாய் கிடைக்குதுன்னா அடுத்த வருஷம் 75 ரூபாய் தான் கிடைக்கும். அப்ப 3 வருஷத்துக்கு என்ன கிடைக்கும், 75 into 3 அப்படின்னா உங்களுக்கு 225 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் இயருக்கு நீங்க இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணா உங்களுக்கு ஒரு 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருச்சு. அப்ப 3 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 75 into 3. சரிங்களா? அப்ப 225 வரும். ஸோ நமக்கு அசல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இது என்னது 725 அப்படிங்கிறது 3 வருஷத்துக்கான வட்டி பிளஸ் அசல். அப்ப 3 வருஷத்துக்கான வட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுல இருந்து கழிச்சோம்னா அசல் கிடைச்சிருங்களா? அப்ப 725 minus 225 போட்டா 500. நமக்கு அதுதான் அசல். சரிங்களா? ஸோ இது எப்படின்னு புரிஞ்சுதுங்களா? என்ன பண்ணியிருக்கேன்னு புரிஞ்சுதா? ஸோ 1 இயர்க்கு இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கணும். அதை 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 3, ஏன்னா 3 ஆண்டுகளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 3. ஸோ அப்போ அதுல இருந்து கழிக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். சரிங்களா? 1000 தொகையானது 3 நபர்களுக்கு ஓராண்டுக்கு 5%, 6%, 8% வட்டி விதத்தில் அளித்தால் கிடைக்கும் மொத்த வட்டி தொகை யாது?
ஸோ இங்க என்ன சம்ல கொடுத்துருக்காங்கன்னா ஒரே தொகை தான், பட் 3 பேருக்கு கொடுக்குறோம். ஒரே இயருக்கு தான் 5%, 6%, 8% அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு என்ன நம்ம டைரக்டா பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஆர் ஃபார்முலாவே நம்ம என்ன பண்ணலாம், எழுதி அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் மாற்றி கூட்டிக்கலாம். சரிங்களா, அவ்வளோதான் இல்லை. சரிங்களா, அப்போ எப்படி எழுதலாம் ஃபார்முலா, பிஎன் R1 by 100 plus PN R2 by 100 plus PN R3 by 100. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர். சரிங்களா, ஸோ அப்போ P வந்து சேம் தான், பிரின்சிபல் வந்து சேம் தான், அசல் வந்து சேம் தான், இயர் வந்து ஒன்னே ஒன்று தான். சரிங்களா, ஓராண்டுக்குன்னு சொல்லிட்டு அதனால நம்ம அது வச்சாலும் வைக்க வேண்டாம். சரிங்களா, ஓகே. அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் மாறுது. அப்போ 5 by 100, அடுத்தது into 1 into 6 by 100 plus 1000 இது. சரிங்களா, 1000 into 1 into 8 by 100. சரிங்களா, ஸோ இதில் நம்ம டைரெக்டாக அடித்தோம்னா 5 into 50 வரும், ப்ளஸ் இது 60, இது வந்து 80. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 110, 190 வரும். சரிங்களா, 190 ஆன்சர். ஸோ நமக்கு தான் 190. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்கள் டைரெக்டாக இப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போட்டுடலாம். சரிங்களா, இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துல ஒரு இயர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆண்டு கொடுத்துருக்காங்க. அதில் 5000 அப்படிங்கிறது என்னவா இருக்கு, 5500 மாறுதுன்னு சொல்லிருக்காங்க. ஸோ இதுல என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கொடுக்கல. எனில் அதே இன்ட்ரெஸ்ட்ல, சரிங்களா, அதே வட்டி விதத்துல 7000 அப்படிங்கிறது 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி அதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த போர்ஷன்ல இருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு இதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ நீங்க ட்ரை பண்றீங்களா, நான் போட்டுங்களா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் இதுக்கான தனி வட்டி என்ன, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்குதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 5000 into R equal to 500 into 100 the whole divided 5000. இந்த சைபர் ரெண்டு சைபர், இப்போ நமக்கு 10% வந்து வரும். சரிங்களா, ஃபர்ஸ்ட்டுக்கு 10%. இந்த 10%க்கு 7000க்கும் 5 இயர்ஸ்க்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்த பார்ட்ல பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து 7000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, சரிங்களா, இன்டூ 5 இயர்ஸ்க்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர், இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 3500 அப்படிங்கிறது ஆன்சர். சரிங்களா, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். 50ஐ 8% மற்றும் 5% வட்டி வீதத்தில் இருவருக்கு பிரித்து கொடுத்தால் மூன்று ஆண்டுகள் முடிவில் மொத்த தனி வட்டி ரூ. 300 கிடைக்கிறது. எனில் 5% வட்டிக்கும் 8% வட்டிக்கும் கொடுத்த அசல் எவ்வளவு? சரிங்களா, ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு அமௌண்ட் இருக்கு. சரிங்களா,
1550 அப்படிங்கிற ஒரு அசல் இருக்கு. அதை வந்து இப்போ என்ன பண்றோம், 8% 5% சொல்லி 2 பேர்த்துக்கு அந்த 1550 2 பேர்த்துக்கு டிவைட் பண்ணி கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ எவ்வளோ வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா 3 இயர்ஸ்க்கு கொடுத்துட்றாங்க. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற டோட்டல் இன்ட்ரெஸ்ட், அதாவது டோட்டலா இருக்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குதுன்னா 300 ரூபாய் கிடைக்குது. ஸோ அப்படின்னா 5%க்கு எவ்வளோ அமௌண்ட் பிரிச்சு கொடுத்துருப்பீங்க, 8% வட்டிக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து பிரிச்சு கொடுத்துருப்பீங்க. அதாவது இந்த 1550ல எவ்வளவு பிரிச்சா உங்களுக்கு வட்டி வந்து 300 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப 5%க்கு எவ்வளவு அமௌண்ட் பிரிச்சு கொடுத்தோம், 8% வாங்கின அவருக்கு எவ்வளவு வந்து அமௌண்ட் வந்து பிரிச்சு கொடுத்தோம் அப்படிங்கறத இங்க வந்து சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியானதான். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா சிம்பிளா இந்த 5%க்கு வந்து வட்டி கொடுத்த இவருக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தோம்னு தெரியாது, இவருக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தோம்னு தெரியாது. ஆனா டோட்டலா என்ன சொல்லியிருக்காங்க, 1550 சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா 5% வட்டிக்கு கொடுத்த அசல். சரிங்களா? அவருக்கு என்ன பிரின்சிபல் கொடுத்துருப்போம்னா எக்ஸ் தெரியல. சரிங்களா? அப்ப 8%க்கு அவருக்கு என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா பிரின்சிபல் கொடுத்துருப்போம்னா இந்த 1550 இருக்கு பாத்தீங்களா டோட்டல் அமௌண்ட், அதுல இருந்து எக்ஸ வந்து கழிச்சோம்னா பேலன்ஸ் இவருக்கு கொடுத்துருப்போம். புரியுதுங்களா? இந்த ஸ்டெப் புரியுதா? இது யாராக்கோ புரியாம இருந்ததுன்னு சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவருக்கு கொடுத்தது தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கிறோம். பட் டோட்டல் அமௌண்ட் தெரியும். பட் டோட்டல் அமௌண்ட் எக்ஸ கழிச்சோம்னா இவருக்கு போக பேலன்ஸ் இவருக்கு கொடுத்துருப்போம். சரிங்களா? அதுதான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ இப்போ டோட்டலா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தா டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன பண்ணுவோம்ட்டு, அதாவது PN R1 by 100 plus PN R2 by 100 equal to 300. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 300 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தனி வட்டி. ஸோ அப்போ இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ இங்க பிரின்சிபல் என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கிறோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும் 5%க்கு 5. சரிங்களா? அப்போ டிவைட் பை 100 பிளஸ் இவங்களுக்கு என்ன கொடுத்துருப்போம் 1550 மைனஸ் எக்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதே 3, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8. சரிங்களா? டிவைட் பை 100 ஈக்குவல் டு என்னது 300. சரிங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன வந்து எக்ஸ் கிடைக்குதோ அதுதான் வந்து 5% கொடுத்தது. அதே மாதிரி அந்த எக்ஸ்ல இருந்து 1550 கழிச்சிங்கன்னா அது வந்து 8% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தது. சரிங்களா? அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ 100 காமனா எடுத்துக்கலாம். ஸோ 100 காமனா எடுத்துட்டோம்னா இங்க மேல மல்டிப்ளை ஆயிடும். சரியா? எக்ஸ் இன்டூ 3 வந்தீங்கன்னா 15. சரிங்களா? முடிஞ்சு 15 எக்ஸ்னே வச்சுக்கலாம். பிளஸ் 8 24. ஸோ உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணிட்டா அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? 1000 ஸோ 550 மைனஸ் எக்ஸ் இன்டூ 24. ஸோ 100 காமனா இருக்கு. ஸோ அது இங்க வந்து மேல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இங்க மேல இந்த சைடில் எழுதலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா பார்த்தீங்கன்னா எக்ஸ் 15 பிளஸ் 1550 மைனஸ் 24x ஈக்குவல் டு 30,000. சரிங்களா? ஓகே. சரி மல்டிப்ளை பண்ணா மாறும். 200 மைனஸ் 24x வரும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டா எக்ஸ் 15 மைனஸ் 24x ஈக்குவல் டு 30,000 மைனஸ் 37,200. அப்போ இது வந்து மைனஸ் 9x இருக்கும் ஈக்குவல் டு மைனஸ் 7,200 இருக்கும். சரிங்களா? மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7,200 டிவைட் பை 9. அப்போ பார்த்தீங்கன்னா 800 வரும். சரிங்களா? 8 டைம் வரும். அப்போ 800 வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 800. சரிங்களா? அப்போ நமக்கு எக்ஸ் வந்து 800 கிடைச்சிருச்சு. அதுதான் என்னது 5% கொடுத்தது. இப்போ இவருக்கு 800 கொடுத்துருப்போம். அதே 5 அதாவது 1550 மைனஸ் 800 போட்டோம்னா 750 வரும். சரிங்களா? அது வந்து 8% வட்டிக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து இங்கே எழுதுறேன் 800, 750 ஆன்சர்.
சரிங்களா? ஸோ அப்போ 5% வட்டிக்கு 800ம் 8% வட்டிக்கு 750 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு மற்றதெல்லாம் கரெக்டாகிடும். சரிங்களா? ஸோ இதில் டவுட் இருக்கா? அசல் ரூபாய் 60,000ஐ 5% மற்றும் 4% வட்டி வீதத்தில் இருவருக்கு பிரித்து கொடுத்தால் ஓராண்டு முடிவில் மொத்த தனி வட்டி ரூபாய் 2,560 கிடைக்கிறது எனில் 4% வட்டிக்கு கொடுத்த தொகை தற்போது எவ்வளவாக மாறியிருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு முக்கால்வாசி ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாதிரி தான். அதில் கடைசியில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் வரும். சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஸோ ஆன்சர் ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 16,000, ஆப்ஷன் பி 44,000, ஆப்ஷன் சி 60,000, ஆப்ஷன் டி 45,760. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து இது முக்கியம். ஸோ 5 கொடுத்தது எக்ஸ்னும் 4 கொடுத்ததுக்கும் 60 மைனஸ், அதாவது 60,000 மைனஸ் எக்ஸ்னு வச்சுட்டு நீங்கள் அந்த லாஸ்ட்டு இதுக்கு முன்னாடி சம் பார்த்தோம்ல, PNR1 by 100 ப்ளஸ் PNR2 by 100 which is equal to என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2,560 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணி 4% கொடுத்த அந்த வட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா இது நமக்கு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 4% கொடுத்த தொகை எவ்வளவு, கொடுத்த தொகையை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அது தற்போது எவ்வளவோ மாறி இருக்கு நம்ம அதுக்கப்புறம். ஸோ எனக்கு 4% எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்க. யாருக்காவது ஆன்சர் வந்திருக்குங்களா? 4% எவ்வளோ கொடுத்தோன்னே? எக்ஸ் எவ்வளோ வந்திருக்குங்க? இல்லை, 16,000 வரணும். எக்ஸ் 16,000 வரணும். எக்ஸ் வந்து 16,000 வரும். இதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும்? நமக்கு 4%. அப்போ 60,000ல் 16,000 கழிக்கணும். சரிங்களா? அப்போ 60,000ல் 16,000 போச்சுன்னா உங்களுக்கு என்னது? 44,000 வரும். ஸோ இப்போ 44,000ங்கிறது என்னது? 4% வட்டிக்கு நம்ம கொடுத்த தொகையாக இருக்கும். ஸோ அது தற்போது என்னன்னு கேட்டிருக்காங்க.
இப்போ தற்போதுனா என்னது மறுபடியும் பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலா தான். ஸோ அப்போ பிரின்சிபல் வந்து 44,000 கிடைச்சிருச்சு. சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இயர் வந்து ஒரு இயர் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி வீதம்? 4 / 100. ஸோ இதை நம்ம போட்டோம்னா எஸ்ஐ கிடைக்கும். ஸோ எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 1760 கிடைக்கும். சரிங்களா? இது கூட நீங்கள் மறுபடியும் இதை ஆட் பண்ணது 44,000 கூட 1760 ஆட் பண்ணிங்கன்னா மொத்த தொகை கிடைச்சிடும். ஸோ அது வந்து 45,760 வரும். சரிங்களா? ஆன்சர் வந்து 45,760. ஸோ அதாவது ஒரு தொகை 10 ஆண்டுகள் இரட்டிப்பாகிறது. அப்போ மும்மடங்காக எவ்வளோ? அப்போ 0 ஆண்டுகளில் அது 1 மடங்காக இருந்திருக்கும். 10 ஆண்டுகளில் அது என்னவா மாறி இருக்கும்? இரட்டிப்பாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, 2 மடங்கு ஆகும் சொல்லியிருக்காங்க. அப்போ மும்மடங்காக எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? 0 to 10 இயர்ஸ்ல அது 2 மடங்கு ஆயிருக்கு. அடுத்த 10 இயர்ஸ்ல என்னவாகும்? அது 3 மடங்கு ஆகும். அப்ப அடுத்த 10 இயர்ஸ் அப்ப 20 ஆண்டுகள். ஸோ இதான் ஆன்சர். ஸோ அப்ப மும்மடங்காக எடுத்துக்கொள்ள மாறும் 20 ஆண்டுகள். சரிங்களா? ஸோ புரிஞ்சுதா? இது நீங்க இதை கரெக்டா எழுதினீங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து தனி வட்டிக்கு இப்படி வரும், கூட்டு வட்டிக்கு வேற மாதிரி வரும். சரிங்களா? இதே மெத்தட்ல கூட்டு வட்டியிலே இருக்கு. சரிங்களா? அது அப்ப கூட்டு வட்டி பார்க்கும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு சம் சொல்றேன், நீங்க அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? எழுதிக்கோங்க, சம்ம கீழே எழுதிக்கோங்க. ஒரு தொகை 2 மடங்காக 6 ஆண்டுகள். சிம்பிளா எழுதிக்கோங்க. அப்படின்னா 4 மடங்காக எத்தனை ஆண்டுகளாம்? இப்ப 0 ஆண்டுல அது 1 மடங்கா இருந்திருக்கும். சரிங்களா? 1 மடங்கு. அதுக்கப்புறம் 2 மடங்காக இருக்க 6 ஆண்டுகள் எடுத்தது. இப்போ 2 மடங்குக்கு 6 ஆண்டுகள். அதே மாதிரி 3 மடங்காக இன்னொரு ஆண்டு 6 ஆண்டு எடுத்துக்கும். அப்போ 6 6 12 ஆண்டு எடுத்துக்கும். 4 மடங்காக இன்னொரு 6, அப்போ 18 ஆண்டு. சரிதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ அது கரெக்டாக நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா அடிஷன் மாதிரி எழுதிட்டு வந்தீங்கன்னா சரியா இருக்கும். ஸோ கூட்டல் வரையெல்லாம் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ புரிஞ்சுதுங்களா? இது எப்படி போட்டான்னு புரிஞ்சுதா? ஈஸியாக தான் இருக்கும் இதெல்லாம். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பெருசாக இது பண்ணிக்கலாம். அதெல்லாம் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ்லாம் இங்கே வந்திருக்கு. சரிங்களா? இதெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். அதனால இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான டாபிக். உங்களுக்கு அது ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? அதனால கொஸ்டின் வந்து எப்பவுமே இதில் வந்து தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த தொகையை வந்து பிரித்து கொடுக்குறது 2 பேர்த்துக்கு. அதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப டிஎன்பிசியில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்த சம் நீங்களே ஆன்சர் சொல்லுங்க. ஒரு தொகை 10 ஆண்டில் இரட்டிப்பாகிறது. எனில் எத்தனை ஆண்டுகள் அது 4 மடங்காகும்? ஆன்சர் சொல்லுங்க. ஸோ 30 வந்திருக்குங்களா ஆன்சரு? அதாவது என்னன்னா 0 ஆண்டுகள்ல அது 1 மடங்கா இருக்கும். 2 மடங்காக இருக்கு அது 10 வருஷம் எடுத்துக்குது. 3 மடங்காக
அது 20 வருஷம் எடுத்துக்கும். 4 மடங்காக இன்னொரு 10 வருஷம். அப்ப 30 ஆண்டு. சரிங்களா? ஆன்சர் வந்து 30 ஆண்டுகள். ஸோ இவ்வளோதான் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மெத்தட்ஸே. சரிங்களா? ஸோ இன்னும் 2-3 மெத்தட்ஸ் அதான் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் டெஸ்ட் எழுதும் போது இல்லை மறுபடியும் நெக்ஸ்ட்டு இது பண்ணும்போது பார்த்துக்கலாம். சரிங்களா? நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் பின்னாடி. அப்போ நம்ம அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். பட் பேசிக் இதுதான் உங்களுக்கு. ஃபார்முலா மெத்தட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மெத்தட்ஸ் தான். சரிங்களா? இதில் நம்பர்ஸ் எல்லாம் மாற்றி கொடுப்பாங்க. அவ்வளோதான் நமக்கு ஆகும். சரிங்களா? உங்களுக்கு பழைய டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க கொஸ்டின் பேப்பர்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எக்ஸாம்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? உங்களால் ப்ரொசீட் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம செக் பண்ண முடியும். சரிங்களா? அதனால பழைய டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ டவுட்ஸ் இருந்ததுனாலும் கேளுங்க. அந்த சம்ஸ்ல எனக்கு டவுட்ஸ் இருக்குனாலும் அதை வந்து நம்ம டிஸ்கஷன் குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து பண்றேன். ஸோ நேற்று அந்த புக்கில் பார்த்த சம், அதாவது நேற்று டெஸ்ட்டுக்கு கொடுத்த அந்த புக்கில் பார்த்த ஒரு சம் இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா 94 அப்படிங்கிறத ஆன்சரா வந்துச்சு. அது 94 தான் ஆன்சர். புக்கில் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது 94ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக்கும் அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல